ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஆண்டவர் வந்து இந்த கூடுகையை ஆசீர்வதித்து விசேஷமாக செல்வி அக்கா மூலியமாக இந்த வாலிப கூட்டத்தை வந்து தொடர்ந்து அக்கா நடத்திட்டு வராங்க. சோ ஆண்டவர் அவர்களுடைய இந்த பிரயாசத்தை, இந்த செயலை, இந்த உண்மையான தொடர்ந்து செய்யக்கூடிய காரியத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த நிமித்தமாக அநேக வாலிபர்கள், அநேக பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக இன்னும் உறுதிப்படவும், விசுவாசத்திலே உறுதிப்படவும் ஆண்டவர் வந்து செல்வி அக்காவின் இந்த ஊழியத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தி அநேகரை ஆசீர்வதிக்கவும், அநேகரை அவருடைய ராஜ்யத்துல கட்டி எழுப்பவும் ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தட்டும். அதை நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த நேரத்துல, இந்த நாளில நம்ம என்ன வந்து தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதிகமாக என்னுடைய இதயத்துல பதிந்த காரியம், அக்கா வந்து போஸ்டர்ல போட்டிருப்பாங்க. என்னன்னா, கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். சரியா? அந்த வசனத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதையும் அக்கா போட்டிருந்தாங்க. சோ அந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். யாராவது ஒருத்தர் வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31 முதல் 34 வரை இந்த 4 வசனங்களை யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிக்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்றும் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனது பாடு போதும். தேங்க்யூ மேம். சோ இந்த பகுதியில நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆண்டவர் வந்து சொல்றாரு என்னன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக விதமான கவலைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், எப்படி நடக்கும், அடுத்த நாள் எப்படி நம்ம சந்திக்க போறோம், அடுத்த நாளின் தேவைகளை ஆண்டவர் எப்படி வந்து சந்திக்க போறாரு, என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எதுவுமே நமக்கு வந்து எப்படின்னா ஒரு தெளிவில்லாத காரியங்கள் அநேக நேரத்துல காணப்படுகிறது. இந்த உலகத்துல நமக்கு கவலை வர்றது ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா வந்துடும். சரியா? ஒரு சின்ன ரீசன் போதும் நமக்கு ஈஸியா நம்ம வந்து கவலைப்பட்டுக்கலாம். ஒரு இதுல ஆகலைன்னா நம்ம கவலைப்படுறோம். ஒரு காரியம் நம்மளுடைய இஷ்டத்தின்படி நடக்கலைன்னா ஒரு கவலை வந்துடுது. நம்ம இஷ்டத்தின்படி நமக்கு ஒரு விஷயங்கள் நம்மளுடைய நேரத்துல கிடைக்கலன்னா நமக்கு கவலை ஆயிடுது. இந்த மாதிரி அநேக கவலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது. ஆனா ஆண்டவருடைய வசனம் இங்க என்ன சொல்லுதுன்னா, கவலைப்படாது, டோ நாட் வரி. சரியா? நாளைக்கு நம்ம வந்து என்ன உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் அப்படிங்கிற எந்த விதமான கவலை, இந்த பேசிக் கவலை கூட நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறது ஆண்டவர் வந்து இந்த வசனங்களில நமக்கு உணர்த்துகிறார். அத வந்து எப்படி வந்து அதை நம்ம வந்து மேற்கொள்ளலாம், அந்த கவலைய நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், இல்ல அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் என்ன? சரி, ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஆகாயத்தின் பறவைகளை பார்க்க சொல்றாரு, காட்டின் புஷ்பத்தை பார்க்க சொல்றாரு. எவ்வளவு அழகா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அவங்களுக்கு நல்லா உடுத்துறாரு. அப்படிங்கிற எல்லா காரியத்தை சொல்லிட்டு கவலைப்படாதீர்கள் சொல்லிட்டு, இவைகள் எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் தேவைன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு நான் எனக்கு ஒரு சட்டை வேணும் அப்படின்னா அவருக்கு தெரியும். சரியா? எனக்கு வேற ஏதாவது தேவை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அந்த தேவை இருக்குது அப்படின்னா அது அவருக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும், மேல ஒரு கூரை இருக்கணும் என் தலைக்கு மேல அப்படின்னா அந்த தேவை வந்து அது அவருக்கு தெரியும். அந்த எல்லா தேவைகளையும் வந்துட்டு அவரு அறிந்திருக்கிறார். சரியா? இந்த 32வது வசனம் சொல்லுது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சரியா? இந்த ஒரு வசனத்தை நம்ம வந்து இருதயத்துல கொள்ளலாம். ஆண்டவருக்கு என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அதனால நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அப்ப ஆனா இந்த கவலைப்படாம இருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டா, அதுதான் வந்து 33வது வசனத்துல சொல்லுகிறது. சரியா? அந்த 33வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லையா? எவ்வளவு அருமையான வார்த்தைகள். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகள், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவருடைய பார்வையில அது கூட கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாம, ஐயோ என் பிள்ளைக்கு இந்த தேவை வந்துருச்சு, நான் இதை ரெடி பண்ணவே இல்லையே அப்படின்னு எந்த காரியமும் ஆண்டவரை சர்ப்ரைஸ் பண்ணவே முடியாது. எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஒருவேளை தவறு செஞ்சு எங்கேயாவது மாட்டிக்கொண்டு இருந்து நம்மளே ஒரு தேவையை உருவாக்கினாலும் அந்த தேவையும் சந்திக்க, மீட்டெடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. சரியா? அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த 33வது வசனத்துல இருக்கிறபடி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சரியா? இப்ப நான் பெங்களூர்ல இருக்கிறேன். ஆனா நிறைய தமிழ்நாட்டுல அநேக பகுதிகளில் நீங்க போய் பாத்தீங்கன்னா, கடைகள்ல போய் நீங்க பொருள் வாங்க யாருக்கு பொருள் வாங்க போவீங்க இல்லையா? ஏதாவது அரிசி, பருப்பு, காய்கறி, வெங்காயம் அப்படின்னு வாங்க போவீங்க. சரியா? அங்க உங்களுக்கு இந்த என்ன சொல்றது, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் காசு வாங்கிட்டு கொடுப்பாங்களா, சும்மா கொடுப்பாங்களா? சொல்லுங்க. ஏதாவது அனுபவிச்சிருக்கீங்களா? மீன்ஸ் விலைக்கு வாங்குறது உண்டு, பட் ஆனா நிறைய ஊர் நாடுகள்ல போய் கடையில போய் வாங்கினா சும்மா கொடுப்பாங்களா இல்லையா? யாரெல்லாம் அத அனுபவிச்சிருக்கீங்க? தெரியுமா, தெரியாதா? யாராவது பேசுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சும்மாதான் குடிப்பாங்க. சும்மா கொடுப்பாங்க இல்லையா? அது என்னன்னு சொல்லுவாங்க? அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தெரியுமா? இந்தாங்கண்ணே கொசுரு அப்படிம்பாங்க இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? சரியா? சும்மா கூட கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? நம்ம நிறைய காரியங்கள் வாங்குவோம், அந்த இடத்துல என்னது, சும்மா கூட கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம். அப்பேற்பட்ட காரியங்கள் தான் என்னது, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாம், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு எல்லாம் எப்படின்னா கூட கொடுக்கப்படக்கூடிய காரியங்கள். நம்ம முக்கியமானதை முதலாவது செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சோம்னா மத்த எல்லாமே என்னது நமக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. சரியா? சோ இந்த கூட கொடுக்கப்படக்கூடிய காரியத்துக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதிகமா யோசிக்க வேண்டியது, நம்மளுடைய கவனத்தெல்லாம் செலுத்த வேண்டியது, நம்மளுடைய எல்லா விதமான நேரத்தை தர வேண்டியது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய நீதிக்காகவும் மட்டுமே. அதனாலதான் இந்த வசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட், எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரியா? சோ இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நம்ம யோசிக்கும் போது, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கிட்டத்தட்ட 13 உவமைகளை இயேசு கிறிஸ்து அந்த பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு, புதிய ஏற்பாடுல சொல்லியிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி, பரலோக ராஜ்யத்தை பத்தி உவமைகள் சொல்லியிருக்கிறாரு, பலவிதமான உவமைகளை சொல்லியிருக்கிறாரு. இந்த தேவனுடைய ராஜ்யம் இல்ல இங்கிலீஷ்ல கிங்டம் அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா? சோ இந்த கிங்டம் இல்ல ராஜ்யம் என்கிற வார்த்தையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, என்ன அர்த்தம் எடுத்துக்கொள்றீங்க? ராஜ்யம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுங்க. சொல்லுங்க, பேசலாம் விடுறது இல்லைங்க. ராஜ்யம்னா என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன புரியுது? சொல்லுங்கப்பா. ஒருத்தர் 2 பேராவது சொல்லணுமா இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் இல்ல ராஜ்யம்ங்கிற அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? பேர் சொல்லி கூப்பிடவா?
ஜென்சி ஆன்சி ஆன்சர் பண்ணுங்கம்மா. ராஜ்யன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமா, தெரிஞ்சது சொல்லுங்க. இங்க ரைட் ராங் ஒன்றும் கிடையாது. தீபக், தன்ராஜ், ஜென்சி, ஆன்சி சொல்லுங்க யாராவது. ஜோவினா, கிருபா, மகன், ரேகா, விஷாகா. ரேகா தான் வீடியோல வந்தாங்க போயிட்டாங்க ப்ரோ. கவிதா, ஜெயசுப்ரமணி, செரீன், சௌமியா, சுஜித்ரா, தங்கமணி, கமலா. பியூட்டிஃபுல் நேம்ஸ். என்ன நினைக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம் இல்ல ராஜ்யம் என்றால் என்ன உங்களுக்கு மைண்டுக்கு வருது? யாராவது ஒருத்தராவது பதில் சொல்லி ஆகணும், இல்லாட்டி வண்டி போகாது. அங்க பசி இருக்காது. என்ன மேம்? அங்க பசி இருக்காது. சரி, அங்க பாவம் பசி இருக்காது. அப்புறம் ரட்சிக்க தாகம் இருக்காது. ஒருத்தவங்க ஆளுகை தாகம் செய்யற இருக்காது. இடம். என்னது? திருப்பி சொல்லுங்க. ஆளுகை செய்கிற இடம். ஆளுகை செய்கிற இடம். சூப்பர் ஜென்சி, ஆன்சி. ஆளுகை செய்கிற இடம் கரெக்டா சொன்னீங்க. வேற யாராவது ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? சரியா? சோ நம்ம இந்த ராஜ்யத்தை பத்தி ஒரு அழகான ஒரு காரியத்தை கேட்டோம். என்னன்னா அது ஒரு ஆளுகை செய்யக்கூடிய இடம் இல்லையா? சோ ஒரு ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்ல போனா அங்க யார் இருப்பாங்கன்னா ஒரு ராஜா இருப்பார். கரெக்டா? ஒரு ராஜ்யம்னு இருந்தா அது ராஜ்யமா அழைக்கப்படுறதுக்கு அது ஒரு ராஜா இருப்பாரு. அது ஆளுகை செய்யப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அந்த ராஜாக்கு கீழே சில ஜனங்கள் இருப்பாங்க. சரியா? அதே போல அந்த ராஜ்யத்துக்கான ஒரு ஒரு எல்கையும் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு ராஜ்யத்துக்கும் ஒரு எல்கை இருக்கும். அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கூட தியானிக்கலாம். இந்த ராஜ்யம் என்றால் என்ன? இந்த ராஜ்யத்தின் காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். சோ முதலாவது நம்ம பார்க்கிறோம், இந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜ்யத்தை ராஜ்யம் என்று சொல்லக்கூடியது ஒரு பேர் சொல்லி அழைக்கணும்னா அது ஒரு எல்கையை சொல்லிதான் நம்ம அழைக்க முடியும். இப்போ நமக்கு தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், சரியா? அது ஒரு ராஜ்யமாக இருக்கிறது இல்லையா? தமிழ்நாடு ராஜ்யம். ஓகே. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஸ்டேட் இருக்கு, கேரளா இருக்கு, கர்நாடகா இருக்கு, மேல ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. அதற்கான ஒரு ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ், ஒரு ஆளுகையின் முறை இருக்குது. அதுக்குன்னு ஒரு தலைவர், ஒரு ராஜா ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. சரியா? அதே போல இந்தியா நம்மளுடைய தேசம், சரியா? தேசத்துக்கு தேசமே ஒரு ராஜ்யத்தை போல இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு எல்கை இருக்குது. சரியா? அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்கைக்குள்ள அநேக ரூல்ஸ் எழுதப்படுகிறது. இந்தியால இருக்கக்கூடிய ரூல்ஸை நம்ம போய் பாகிஸ்தான்ல அப்ளை பண்ண முடியாது. இல்ல இந்தியால இருக்கிற ரூல்ஸை போய் சைனால போய் அப்ளை பண்ண முடியாது. இல்ல ஆஸ்திரேலியாலயோ யூஎஸ்லயோ போய் அப்ளை பண்ண முடியாது. இந்தியாவுக்குள்ள ரூல்ஸ் எங்க அப்ளிகேபிளா இருக்கும்? இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அது அப்ளிகேபிளா இருக்கும். சரியா? ஸோ ஒரு ராஜ்யம் சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு எல்கை இருக்குது. சரியா? சோ இந்த எல்கையை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். சரியா? சோ இங்கே முதலாவது பார்க்கிறோம், இந்த இந்த ராஜ்யத்தின் ராஜா. அது நமக்கு ஒரு ஈஸியாக தெரியக்கூடிய ஒரு காரியம். யாரு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜா? யாரு? ஏசு கிறிஸ்து இல்லையா? ஏசு கிறிஸ்து தேவாதி தேவன். சரியா? திரியேக கடவுள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் திரியேக கடவுளா இருக்கிறவர் தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜாவாக, அதிகாரியாக, அதிபதியாக அவர் இருக்கிறவர். அவர் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவருக்குள்ள எல்லா விதமான ஆளுகையும் இயேசுவின் கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? மத்தேயு 28:18 நம்ம வாசிப்போம். என்னன்னா, இந்த பரலோகத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? சோ எல்லா அதிகாரமும் அவருக்கு பரலோகத்தில இருக்கு, பூமியில இருக்கு. அவர் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவரே ராஜாவா இருக்கிறாரு. ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். தேவாதி தேவனாக இருக்கிறார்.
கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அப்பேற்பட்ட மகாதேவன் நம்மளுடைய தேவன். சரியா? அவர் பெரிய ராஜாவாக இருக்கிறாரு. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து 22வது வசனம் முடிய அவருடைய மகத்துவத்தை நம்ம பார்க்கலாம். அவர் எவ்வளவு பெரியவர் என்கிறத பார்க்கலாம். அந்த இடத்துல யாராவது ஒருத்தங்க சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 20ல இருந்து 22 முடிய. யாராவது வாசிக்கிறீங்களா? சத்தமா வாசிக்கணும் கொஞ்சம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி எபேசியர் 1 வாசிக்கிறீங்களா? சாரி, நோ ப்ராப்ளமா. எபேசியர் 1வது அதிகாரம் 20ல இருந்து 22 முடிய. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரியசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாகாத தந்தருளினார். ஆமேன். தலையாக தந்தருளினார். சூப்பர்ல, அவ்வளவு அழகா எழுதியிருக்கலாம். ஒரு விவரித்து எழுதியிருக்கலையா? நம்ம யோசிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு மேலான ஒரு இடத்தை என்ன பண்ணியிருக்கிறார்னா தலையாக தந்தருளிக்கிறார். யார? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவதான் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அந்த 20வது வசனத்தை அழகா சொல்லியிருக்கு. இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ராஜா நமக்கு தேவனாக அப்பாவாக ராஜாவாக இருக்கிறாரு. அவருடைய ராஜ்யத்தை குறித்துதான் நம்ம என்னது பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன், அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் அவர் அவ்வளவு வல்லமையா உள்ளவரா இருக்கிறார். சரியா? இன்னொரு கூட வசனத்தை வாசிக்கலாம் அவருடைய மேன்மையை பார்க்கறதுக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோஸ்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. இல்லையா? எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். இல்லையா? பேர்பட்ட தேவன் இந்த ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கிறார். சரியா? சோ இந்த ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்துக்கான எல்கை இருக்குது. அப்போ இந்த ராஜ்யத்துடைய எல்கை எங்க இருக்குது? என்ன நினைக்கிறீங்க? எங்க இருக்கும் இந்த ராஜ்யத்துடைய எல்கை? எங்க இருக்கும் சொல்லுங்களேன். ஏதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுடைய எல்கைய அந்த மேப் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா? அதே போல தமிழ்நாடு மேப் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும், வரைபடத்தை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு அது எங்க இருக்குதுன்னு சொல்லி. அதே போல இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் எல்கை எங்க இருக்குது? எவ்வளவாக இருக்குது?
என்ன நினைக்கிறீங்க? வானங்களுக்கு மேல வானம் போது சிங்காசனம், பூமி வந்து வானங்களுக்கு மேல கேட்கல. வானங்களுக்கு மேல வானங்களுக்கும் மேலாகும். சரி, நல்ல பதில். வேற? சரியா, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதே 6வது அதிகாரத்துல 10வது வசனம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த பரமண்டலங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜெபத்துல அந்த காரியத்தை நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து அறிக்கையிடுறோம். 6வது அதிகாரம் 10வது வசனம். யாராவது வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல, பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல அவருடைய சித்தம் வந்து எப்பவுமே செய்யப்படுகிறது. அதே போல பூமியிலையும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்? அவருடைய ராஜ்யம் அங்கே வரும். சரியா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்படி வருவதாக? எப்படி வரும்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது என்றால் தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது. உங்களுடைய தெருவுல வந்து தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது என்றால் தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டுல தேவனுடைய சித்தம் முழுமையாக செய்யப்பட்டு பட்டால் அப்பொழுது தமிழ்நாட்டில தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக வரும். இந்தியாவிலே அதே போல உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்திலையும், பூமியின் எந்த இடத்திலையும் எங்கெல்லாம் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அங்கே வந்து என்ன இருக்குமா? தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கும். சரியா? சோ சின்ன ஒரு புரிதல் என்னன்னா, இந்த ராஜ்யத்தின் எல்கை எவ்வளவு பெருசா இருக்க முடியும் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறுதோ அந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல இருக்குமா. எந்த அளவுக்கு அந்த சித்தம் செய்யப்பட்டு கொண்டே இருக்குமோ, தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்குமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இப்பொழுதும் இந்த இடத்துல கூட ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும்படிக்காக, தியானிக்கும்படிக்காக, அவருடைய பாடலை பாடி துதித்து ஜெபிக்கும்படிக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. சரியா? எங்கெல்லாம் வந்து அவருடைய சித்தம் வந்து நிறைவேறுகிறதோ அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. சரியா? பரலோகத்துல அவருடைய சித்தம் எப்பவுமே, பரலோகத்துல எல்லையெங்கும் அவருடைய சித்தம் நிறைவேறுது. அவருடைய பரலோகம் ஃபுல்லாவே அவர் என்ன சொல்றாரோ, என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்குது. ஆனா பூமி வந்து இந்த மனுஷங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த மனுஷன் வந்து பாவம் செஞ்சு அதை வந்து தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்டான். ஆனா இப்போ அவனுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. மறுபடியுமாக எனது நம்ம எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாருமே தவறி இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு ஜீவனை தந்து, நித்திய ஜீவனை தந்திருக்கிறாரு. நம்மை ரட்சித்திருக்கிறாரு. நம்மை ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக நடத்தி வந்திருக்கிறாரு. நம்மை அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பாக, அதற்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் நம்மளை மாற்றி இருக்கிறாரு. அப்பேற்பட்ட தேவன் என்ன ஆசைப்படுறாருன்னா, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில வர வைக்கணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, அவருடைய சித்தத்தை செய்யும் போது, அவருடைய சித்தத்தை எவ்வளவு அதிகமாக நம்ம செயல்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்து நமக்குள்ளே, நம்ம மத்தியில வந்து அது செயல்படும். அந்த அளவுக்கு அது வந்து உண்மையாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். சரியா? அவர் அற்புதமா அவர் வந்து அவர் நடத்துகிறாரு. அதே போல
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அவர் வந்து செய்தார் இந்த உலகத்துல. அவருடைய இஷ்டத்தின்படி அவர் வந்து எதுவுமே அவர் செய்யல. அவர் சொன்னாரு, நான் வந்து என்னுடைய பிதாவின் சமூகத்துல என்னத்தை பார்த்தனோ அதைத்தான் நான் வந்து செய்யறேன். அவர்கிட்ட நான் எதை கேட்டனோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். எதுவுமே நான் வந்து என்னுடைய இஷ்டத்தின்படி பேசல அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 8வது அதிகாரத்துல 28வது வசனத்திலேயே 38வது வசனத்திலேயே அதை சொல்றாரு. சரியா? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராத இதுவோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். ஆமென். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்றார். சரியா? அங்க இங்கன்னு நம்ம வெளியே தேட வேண்டாம். அதோடைய எல்கை எங்க இருக்கோ, பரலோகத்துலதான் போனாதான் அவருடைய ராஜ்யமா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். இந்த இடத்துல உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதே என்றார். சரியா? உண்மையாகவே அவர் வந்து அவருடைய சித்தம் நமக்குள்ள நிறைவேறும் போது, ஏசு கிறிஸ்து நம்ம கிட்ட வரும்போது, ஏசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கின்றது. நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு பாத்திரமாய் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது இல்லையா? அந்த வசனம் தெளிவா சொல்லுது. அங்க இங்கன்னு வெளியெல்லாம் நம்ம தேட வேண்டாம். சரியா? ஆண்டவர் வந்து நமக்குள்ளே அந்த ராஜ்யத்தை வைத்திருக்கிறாரு. இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நம்ம வந்து ஜெபிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, ஊழியத்திலே செயல்படும் போது, ஊழியத்திலே போய் மிஷனரி ஊழியங்களிலே பங்கெடுத்து சுவிசேஷத்தை சொல்லும் போது, இது நிமித்தமாக நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தை என்ன பண்றோம், இந்த பூமியில நிறைவேற்றோம். அப்படியாக நம்ம செய்யும் போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே காணப்படுகிறது. நம் மூலியமாய் இந்த காரியங்கள் நம்ம செய்யும் போது அந்த இடத்திலே தேவனுடைய ராஜ்யம் நிலைநிறுத்தப்படுகிறது. நம்ம சர்ச்சுக்கு போறோம், சர்ச்சில் வந்து தேவனுடைய சித்தம் நிறைவேறினால் அந்த இடத்துல நம்மளுடைய சபைகளில எனது தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அங்க தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்துகிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், சபையின் கூடுகையை நம்ம விட்டு விடாமல் அந்த ஒரே சரீரம் என்கிற காரியத்தை உணர்ந்து இந்த பந்தியிலே பங்கெடுத்து இப்படியாக நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை மறுபடியுமாக உறுதிப்படுத்துகிறோம் இல்லையா? அவருடைய வருகை பரியந்தமும் நம்ம அதை செய்ய போறோம். அது நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அந்த இடத்துல நிலைநிறுத்துகிறோம். எந்த இடத்துல போகிறோமோ நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக, பரிசுத்த ஜீவியத்தின் நிமித்தமாக, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்து நிமித்தமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், நிலைநிறுத்துகிறோம். அந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறோம். வேற எங்கேயும் வெளியே அங்க இங்கன்னு தேடாம தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது. ஆனா இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு ராஜ்யம் என்றால் ராஜா இருக்கிறார். அந்த ராஜாக்கு ஒரு ஆளுகையின் முறை இருக்கிறது, அதற்கு ஒரு எல்கையும் இருக்கிறது. அந்த எல்கை என்னவென்றால், எங்கெல்லாம் தேவனின் சித்தம் நிறைவேறுகிறதோ அங்கே அந்த ராஜ்யம் வருகிறது. அந்த ராஜ்யத்தின் எல்கை அங்கே இருக்கிறது. சரியா? சோ அடுத்தது வந்து ராஜா இருக்கிறாரு, அதுக்கு ஒரு எல்கை இருக்குது நம்ம பாக்குறோம். அதே போல அந்த ராஜாவுக்கு கீழே கூட பிரஜை இல்லையா, அதற்கு கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9-10 வசனங்கள். சத்தமா வாசிங்க, நிதானமா. தேவரீர் புஸ்தகத்தை அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறார். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும்
ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களுக்கும் ஆசாரியக்காரருமாயிருக்கிற நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பட்டை பாடினார்கள். ஆமென். பாடினார்கள். சூப்பர்மா. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த ஜனங்க யாரு அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனம் அழகா சொல்றது, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், சிலுவையில அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலேயே மீட்டுக் கொண்டு, இயேசுவின் விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினாலே நம்ம எல்லாரையும் அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட ஜனங்கள் இந்த ராஜ்யத்துல அவருக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பூமியில அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஜனங்க தான் நம்ம இல்லையா? இயேசுவின் விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம எல்லா விதமான அக்கிரமங்களை அவர் நீக்கி நம்முடைய அந்தகாரத்தின் கிரியைகளில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள் அவர் வரவழைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம் தேவன் இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி நம்மை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். நம்மள அவர் கிரயம் கொண்டிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன், அதிசயமான தேவன் இல்லையா? எவ்வளவு நேசிக்கிறாரு நம்மள, அற்புதமாக அவர் நம்ம நடத்தி இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஜனங்கள் தான் இந்த ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்கிறோம். சரியா? 2 பேதுரு 2:9 அந்த வசனத்தையும் வாசிக்கலாம். 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? அவர் நம்மளை காப்பாத்தி அவர் நம்மளை என்ன பண்ணுவாரா, அந்த ஆக்கினைக்கு காப்பாத்தி அவர் அந்த நியாயத்திற்கு நாளிலே அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சரியா? அப்பேற்பட்ட ஜனங்கள் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள். அவருடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக, அவருடைய ராஜ்யத்தை சுமந்து செல்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஜனங்களாக ஆண்டவர் நம்மள பார்க்கிறாரு. சரியா? இந்த ராஜ்யத்துல இருக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்யறாரு. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவர் நமக்கு அதிகமான வல்லமையை அவர் நமக்கு தருகிறாரு. எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? எபேசியர் 1:19. யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிங்கம்மா. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். ஆமென். தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அவர் நம்ம கிட்ட அதை வெளிப்படுத்துகிறாரு. அவருடைய வல்லமையை அவர் நமக்கு தருகிறாரு. அவருடைய வல்லமையை
வல்லமையை சுமந்து செல்லக்கூடிய காரியத்தை தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, இல்லையா, அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறாரு. நம்ம இந்த ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களாய் இருக்கும்போது அந்த ராஜ்யத்தின் இந்த வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை சுமந்து செல்லக்கூடிய பாத்திரமாய் நம்ம இருக்கிறோம். நம்ம யாருமே வீக்கா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம யாருமே நம்ம சோர்ந்து போனவர்கள், தோற்று போனவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நமக்குள்ளே உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, யூ ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். யூ ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். ஜெயமுள்ளவர்களை காட்டிலும் நீங்கள் பெரியவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அநேக காரியங்களை, அந்த உவமைகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு நிறைய விதமான வல்லமையை, இன்ஃபுளுன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. நம்ம மூலியமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, நம்மள உலகத்துக்கு வெளிச்சமாக, உப்பாக வைத்திருக்கிறாரு. சரியா? அது ஒரு பெரிய மரத்தை போல இருக்கிறதா. நிறைய பட்சிகள் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல அடைக்கலம் புகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதே போல ஒரே ஒரு சின்ன ஒரு புளிப்பு முழு அப்பத்தையும், ஒரு முழு மாவையும் அது புளிப்பாக்குகிறது. அப்பேற்பட்டது போல தேவனுடைய ராஜ்யம் இருக்குது நம்ம என்று பார்க்கிறோம். சரியா? சோ தேவனுடைய ராஜ்யம் அப்படியாக இருக்குது. நீங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த உவமைகளை நீங்க அப்புறமாக வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சரியா நீங்க அதை செய்யுங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடிய நம்ம இந்த வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இந்த இன்ஃபுளுன்ஸ் வச்சிருக்கிறோம். இப்ப குணாதிசத்தை ஆண்டவர் மாத்தி இருக்கிறாரு. இயேசுவை போல அவர் நம்மளை மாத்தி இருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஜனங்களாக இருக்கக்கூடிய நம்ம தொடர்ந்து நம்மளுடைய செயலை செய்து கொண்டே இருக்கணும். நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஒரு நல்ல உத்தமமான உண்மையான ஊழியக்காரனை போல அவருக்கு முன்பாக உண்மையாக வாழணும். அவர் செய்யக்கூடிய, அவர் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியத்தையும் உண்மையாக செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதே போல இந்த ராஜ்யத்தின் கதையில இந்த ராஜா இருக்கிறார் இல்லையா, இந்த ராஜா ஒரு நாள் திரும்ப வரப்போகிறார். அந்த ராஜா வரப்போகிறாரு. அதற்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டியது இருக்குது. ஆண்டவருடைய வருகைக்காக என்று நம்ம ஆயத்தப்பட்டு அந்த 10 கன்னிகைகள் இருக்கும் பொழுது அங்க 5 பேர் மட்டும் புத்திசாலிகளாக இருந்தாங்க. அந்த 5 virgins தன்னோடு சேர்த்து அந்த எண்ணெயையும் கொண்டு அவருடைய மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தத்தோட இருந்தாங்க. சரியா? அநேக உவமைகள் இருக்குது. இந்த தாளந்துகளின் உவமை நம்ம வாசிக்கும் போது நம்மளுடைய ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அநேக விதமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. எல்லா தாளந்துகளையும் ஆண்டவராய இயேசுவின் வருகை பரியந்தம் நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். அந்த இடத்துல 5 தாளந்துகள் கொடுக்கப்பட்டவன் 10 ஆக்குனா, 2 கொடுக்கப்பட்டவன் 4 ஆக்குனா, 1 கொடுக்கப்பட்டவன் மட்டும் அதை புதைச்சி வச்சுட்டான். ஆனா நம்ம அந்த புதைச்சி வச்ச அந்த வேலைக்காரனை போல அல்லாமல் நம்ம 2 கொடுத்திருக்கலாம், 5 கொடுத்திருக்கலாம். அதை மல்டிப்ளை பண்ணி ஆண்டவருக்காக பயன்படுத்தி, நமக்கு எந்த ஒரு டேலண்டாக இருந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக என்று பயன்படுத்தி இன்னும் அதிகமாக தேவனுடைய மகிமைக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அவருடைய வருகையில நம்மை சேர்த்து கொள்வார். நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கான பலனை அவர் கொண்டு வருவார். சரியா? ஆண்டவர் இப்படியாக நம்மளை நேசிக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம இன்னும் அதிகமா தொடர்ந்து தியானிக்கலாம். நீங்களும் தொடர்ந்து பைபிள்ல அநேக காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்குது, அவருடைய வருகை குறித்து இருக்குது. எப்படி நம்ம அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படலாம், எப்படியெல்லாம் நம்ம பிரயாசப்பட்டு ஒரு சில கூட்டத்தை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தலாம். இப்பொழுது இந்த செல்வி அக்கா செய்யக்கூடிய இந்த ஊழியத்தையும் ஆண்டவர் அப்படியாக பாக்குறாரு. ஒரு சில கூட்டத்தை அவருக்காக உறுதியாக, உண்மையாக ஒரு ரெம்னன்ட், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனத்தை அவருக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த பிரயாசங்கள் எல்லாம் பார்க்கிறாரு. இப்பேற்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில மூலியமாகவும் பர்சனலா ஆண்டவர் செய்ய விரும்புறாரு. சரியா பிள்ளைங்களா? நம்ம யாருமே நம்மளுடைய தாளந்துகளை விட்டு கொடுக்க வேண்டாம். நம்முடைய ராஜா யார்?
என்று புரிந்து கொண்டு அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு அந்த சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இந்த உலகத்தில நிறைவேற்றலாம். சரியா? நம்ம தமிழ்நாட்டுல வேற வேற பகுதிகள்ல இருக்கலாம், வெளிநாடுகள்ல இருக்கலாம், வேற ஸ்டேட்ல இருக்கலாம். எங்க இருந்தாலும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலைக்கிரயம் வாங்கப்பட்ட நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய ராஜ்யத்தை இந்த இடத்துல நம்ம கொண்டு நிலைநிறுத்தலாம். அது எந்த ஒரு சின்ன ஊழியமாக இருக்கலாம், எந்த ஒரு சின்ன ஒரு காரியமாக கூட இருக்கலாம். ஒரு 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 தேவையுள்ள ஏழைக்கு ஹெல்ப் பண்றதா கூட இருக்கலாம். ஒரு ஏழைக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதா கூட இருக்கலாம். சரியா? ஆண்டவர் உங்களை எதற்காக பயன்படுத்துவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா உங்க எல்லாரும் குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை அவர் வச்சிருக்கிறாரு. சரியா? அவர் யாரையும் சும்மா படைக்கல, எல்லாரையும் ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை அவர்கிட்ட இருந்து என்னதென்று தெரிஞ்சு அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம செயல்பட்டோம்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய ராஜ்யத்தை இந்த பூலோகத்திலே நம்ம என்ன செய்வோம்? நிலைநிறுத்த செய்வோம். அப்பொழுதுதான் அந்த ஜெபமே மீனிங்ஃபுல்லா இருக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த ஜெபம் மாத்திரம் இல்லாம அது ஒரு செயலாக, ஒரு உண்மையாக நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக அது மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதி அது இயேசு கிறிஸ்துவின் நீதி. சரியா? நம்மளுடைய சுய நீதி அல்ல, தேவனுடைய நீதி. அந்த நீதியினாலே மூடப்பட்டவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டு செயல்படக்கூடிய வீரர்களாக நீங்க எல்லாருமே எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உண்மையாகவே பெரிய அபரிதமாக இங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு, பயன்படுத்துவாரு. ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செம்மையாக நடத்துவாரு. அதே போல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொசுருக்காக நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த கூட கொடுக்கப்படக்கூடிய விஷயத்துக்காக நீங்க ரொம்ப கவலைப்படாம தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய நீதியை தேடுகிறதிலும் முதலாவது இடத்தை கொடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரியா? சோ கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரோடும் பேசுவாராக. நம்ம இன்னும் கிறிஸ்துவ வாழ்க்கையை உற்சாகப்படுத்தி முன்னேறி செல்வதற்கு, வேகமாய் ஓடுவதற்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு தொடர்ந்து பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நாமத்திலே ஆமென்.